இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திச்சு ஜாப் போகும்போது, "ஏன்டா இன்னைக்கு ஆஃபீஸ் போறோம்? இன்னைக்கு போகாம இருக்கலாமா?" அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய நம்ம விட்டுறலாமான்னு கூட தோணியிருக்கும். ஆனா, நம்மளால ஏன் வேலைய விட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்கம்ம நம்பி தான் நம்ம ஃபேமிலி இருக்கு. எனக்கு இந்த இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குன்றதுனால, பல்ல கடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போவோம். சரி, ஒரு வேள நம்ம வேலைக்கு போகாத டைம்லயும் நமக்கு ஒரு இன்கம் வந்தா நம்ம அந்த வேலைக்கு போவோமா? கண்டிப்பா போக மாட்டோம். அப்போ இங்க என்ன பிரச்சனை? நம்ம ஒரே ஒரு இன்கம்ம நம்பி இருக்கும்போது, அந்த ஒரு இன்கம் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, நம்மளால ஃபேமிலிய ரன் பண்ண முடியாதுன்றதுனால தான், நம்மளால நமக்கு பிடிக்கலனா கூட நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம். அப்ப இங்க என்ன பிரச்சனை? நம்ம ஒரே ஒரு இன்கம்ம மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் பிரச்சனை. நம்ம செகண்டரி இன்கம் 3வது, 4வது இன்கம் பத்தி யோசிக்கிறது இல்ல. நம்ம என்ன பண்றோம்? பிடிக்கலனா கூட, வேற வழி இல்ல. நான் இத போய் தான் ஆகணும்னு யோசிக்கிறோம். ஆக்சுவலி செகண்டரி, டெர்ஷியரி இன்கம் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம நெறைய பேர் நம்ம YouTubeல வீடியோ பார்த்திருப்போம். ஆனா, அத பத்தி நம்ம என்னைக்குமே யோசிக்கிறது இல்ல. ஓகே, இது இவங்க இப்படி சொல்றாங்களே, இது நம்ம ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறது இல்ல. இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பாசிபிளான வேல ஒரு பாசிவ் இன்கம் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாசிவ் இன்கம் என்னன்னு பார்த்துட்டு, உங்களால அது கண்டிப்பா முடியுமா? முடியாதான்றத நீங்க யோசிங்க. நீங்க யோசிச்சதுக்கு அப்புறம், ஓகே, நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணாமலயோ, இல்லாட்டினா அதுக்கான ஒர்க் பண்ணாமலயோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவ நீங்க பார்க்குற அந்த 10 நிமிஷமோ, 12 நிமிஷம் எந்த ஒரு யூஸுமே இல்ல. ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களுக்கு வேலைக்கு பிடிக்கல, அப்ப இருக்கும்போது நமக்கு செகண்டரி இதுக்கு வேணும் தான். அப்ப அதுக்கு நீங்க எஃபோர்ட் போடாம இருந்தீங்கன்னா, நீங்களே இப்ப பார்த்தீங்கன்னா, டைம் தான் வேஸ்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பாசிவ் இன்கம்னா என்ன? ஃபர்ஸ்ட் நான் வந்து வேலைக்கு போயிட்டு, அதுலருந்து அன்னைக்கு வேலை பார்த்தா தான் எனக்கு ஒரு சேலரியோ, இல்லன்னா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அன்னைக்கான வேஜஸோ வருதுன்னா, அது பார்த்தீங்கன்னா பிரைமரி இன்கம். நான் அதுக்கு டெய்லியும் எஃபோர்ட் போடல. என்னைக்கோ ஒரு நாள் நான் போட்ட எஃபோர்ட் வந்து எனக்கு வந்து ரெகுலரா அதுலருந்து ஒரு ஒரு இன்கமோ, ஒரு மணியோ வந்துட்டு இருக்கு. இல்ல வேற ஏதோ ஒரு வேளை எனக்கு பெனிஃபிட் இருக்குன்னா, அதான் பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம். சரி. இப்போ பாசிவ் இன்கம் எனக்கு தேவை. ஏன்றதுக்கான ரீசன் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு வந்து ஒர்க் போக பிடிக்கல. ஸோ நம்மகிட்ட சாலிடான ஒரு ரீசன் இருக்கு. எனக்கு ஏன் பாசிவ் இன்கம் வேணும்ன்ட்டு. சரி, அப்போ பாசிவ் இன்கம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? அது எதெல்லாம் நம்மளால முடியும்ன்றத நம்ம டிக் பண்ணிட்டே வருவோம். அது எது உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிலரால பார்த்தீங்கன்னா, மணி போட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். ஒரு சிலரால மணி இருக்காது. ஆனா அவங்ககிட்ட டைமும், ஸ்கில்ஸும் இருக்கும். அப்போ ஒருவருக்கும் ஒரு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அவங்க எல்லாத்துலயும் ஒரு சிலர் நல்ல கிரிக்கெட் ஆடுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, நல்லா குக்கிங் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, நல்லா புக் எழுதுவாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா, அவங்க கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. அப்போ எல்லாருக்கும் ஒரே விதமான பாசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இப்ப இந்த வீடியோவே நீங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு நல்ல ஃபோன் இருக்கு. ஸோ ஒரு நீங்க மைக் வாங்கிட்டு YouTubeல உங்களுக்கு என்ன வருமோ அத கன்டென்ட்டா பண்ணலாம். ஸோ இதுல சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா மேத்ஸ் பண்ணுவாங்க. அவங்க மேத்ஸ் ஒரு லெசனா எடுத்து YouTubeல அப்லோட் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோடிங் வரும். ஸோ அவங்க கோடிங் ரிலேட்டடா பண்ணலாம். இன்னொரு சிலருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தியோ, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ்லயோ, வேற டிஃபரெண்ட் செக்டார்ல இருக்க ஒரு சைபர் செக்யூரிட்டியோ, வேற ஏதோ ஒரு செக்டர் இருக்கும். அதை பத்தி அவங்க வீடியோ பண்ணி போடலாம். இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ல ஒரே ஒரு டைம் அவங்க வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போடவும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அதை வந்து பீப்புள் கன்சியூம் பண்ண அதுல இருந்து உங்களுக்கு ரெவென்யூ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா ஒரு ஸ்கில்ல தான் நீங்க வந்து அங்க போயிட்டு மணியா மேக் பண்ண போறீங்க. இதுக்காக நீங்க புதுசா எந்த ஒரு எஃபர்ட்டும் போட போறது இல்ல. சொல்லப்போனா இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்ல. ஆக்சுவலி சொல்லப்போனா இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் தான். உங்ககிட்ட எவ்வளவு நாலேஜ் இருக்கோ அதை நீங்க வீடியோஸா மேக் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு பேசிக் எடிட்டிங் கூட தேவையில்லை. ஏன்னா நீங்க மேக்ஸ் போட போறீங்க, அது அப்படியே போதும். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ₹0. பட் எஃபர்ட் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 1 இயர் வரைக்குமாச்சும் நீங்க வெயிட் பண்ணணும். நான் இன்னைக்கு வீடியோ போட்டேன், நாளைக்கே எனக்கு பெருசா ப்ராஃபிட் வரும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவை கிரெடிபிலிட்டி. பீப்புள் வந்து ஓகே, இவர் மத்த அண்ணங்களை விட இவர் நல்லா சொல்லிக்கிறார், மத்த அக்கங்களோட தவிர இவங்க குக்கிங்ல ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, அந்த மாதிரி பீப்புள் எப்போ உங்க கூட எமோஷனலி கனெக்ட் ஆகுறாங்களோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சடனாவே பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வர்றது. ஓகே, இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் அவேர்னஸோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் பத்தி உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த ஸ்டாக் பண்ற ப்ராஃபிட்ல ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் நமக்கு டிவிடெண்டா நமக்கு ஒரு ஒரு குவார்டருக்கும் தருவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டை வச்சே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் மந்த்லியோ இல்லாட்டி குவார்டர்லியோ நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். லைக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த இன்வைட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா பிஜி இன்வைட், கேபிட்டல் இன்வைட், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ரா, இந்த மாதிரி சில இன்வைட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுடைய அதாவது இன்வைட்ஸ்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்.
அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிசினஸ்க்காக பீப்புள் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி அவங்க அந்த பிசினஸை ரன் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் ரன் பண்ணி அதுல இருந்து வர ப்ராஃபிட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராஃபிட்ஸை பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு குவார்டருக்கும் ஒரு சர்டின் பெர்சன்டேஜா கொடுப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் பிஜி இன்வைட்ல பாக்குறீங்கன்னா குவார்டருக்கு ₹3 கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாக்கோட 100ல ட்ரேட் ஆகுது. ஸோ 1 இயருக்கு பார்த்தா ₹12 வரைக்கும் கொடுக்குறாங்க. நமக்கு பேங்க்ல இருந்து வரதே ₹6 தான் நமக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது 6%. இவங்க கிட்டத்தட்ட 12%, 13% வரைக்கும் ஒரு சில கேட்டகரியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஒரு பாசிவ் இன்கம் நமக்கு. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க டிவிடெண்ட் மாதிரியான என்னன்னா, நீங்க பெரிய அமௌண்ட்டை வந்து ஸ்டார்டிங்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா, இதுக்கு எஃபர்ட்ஸை விட நமக்கு மணி தான் நிறைய தேவை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், பிஜி இன்வைட்ல இவ்வளவு டிவிடெண்ட் தராங்க, கேபிட்டல் இன்ஃப்ரால இவ்வளவு டிவிடெண்ட் தராங்கன்றது நமக்கு தெரியுது. அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம மணி தான் நிறைய தேவை. அப்படி இருந்தா தான் நம்மளால இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீட்ஸ். ரீட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மாலுக்கு போயிருப்போம். பெரிய பெரிய கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் எப்படி எப்படி பில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த ரீட்ஸ்ன்ற கான்செப்ட் தான் அந்த இடத்துல வரும். இந்த ரீட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு ட்ரஸ்ட் மாதிரி பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீட்ஸ்ன்ற இந்த உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இந்த வீடியோல, இந்த ரீட்ஸ் பாத்தீங்கன்னா ₹400, ₹450 இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, குவார்டர்லி அதுக்கான டிவிடெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டேன், ஒரு மால் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது எல்லா ஷாப்ஸும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் வர இன்கம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணுமோ அதை ஸ்பிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் ரீட்ஸ் என்ற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க நிறைய குவான்டிட்டிஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க கம்மியா வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா வரும். இவ்வளவுதான் இதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாசிவ் இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் சொல்லலாம். சரி, பாண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பத்திரம். நான் வந்து ஒரு பர்சன் இருக்கேன், எனக்கு நான் வந்து ஒரு கம்பெனின்னு அச்சீவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கம்பெனி, எனக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு எனக்கு கடன் தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணி நான் கடன் வாங்கிக்கிறேன். சொன்ன இந்த உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கல, அப்போ நான் மந்த்லி அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். லைக் எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட இருந்து 1 lakhs வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாங்கியிருக்கு, நான் உங்களுக்கு வந்து மந்த்லி இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ 12% ஒரு ஆனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன்னு சொல்லியிருந்தா, உங்களுக்கு மந்த்லி நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா ₹1000 வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா பே பண்ணிட்டு வருவேன். ஸோ இதுவுமே ஒரு விதமான பாசிவ் இன்கம். ஆனா இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா அமௌண்ட் மணி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். 1 lakhs இல்லாட்டி 2 lakhs அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம இதுல இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா நம்ம முன்னாடி பார்த்த டிவிடெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ₹100 இருந்தா கூட நம்மளால பண்ண முடியும். ரீச் பாத்தீங்கன்னா ஒரு ₹400, ₹500 இருந்தாலே பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரியான பாண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து பெரிய மணி. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ₹10 லட்சம் இருந்தா தான் நம்மளால பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 10,000 அந்த மாதிரி எல்லாம் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய மணி இருந்தா தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டல் இன்கம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ என்வாயர்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ உங்ககிட்ட இருக்க சின்ன ஒரு ரூம் இருந்தா கூட அதை நீங்க டெக்கரேஷன் பண்ணி மைக் செட்டப் எல்லாமே நீங்க பண்ணி வச்சு ஒரு யூடியூப் சேனலுக்கோ இல்லாட்டினா வந்து ஹவர்லி பேசிஸ்ல நீங்க ரெண்ட் விடலாம். இல்ல என்கிட்ட வந்து பெரிய கிரவுண்ட் செட்டப்ல இருக்குன்னா நீங்க டர்ஃப் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க டர்ஃப்கான ரெண்டல் இன்கம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டல் இன்கம் இருக்குல்ல, இதுவுமே ஒரு பெரிய ஒரு பாசிவ் இன்கம் சொல்லலாம். ஆனா பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம கிட்ட ஒண்ணு ரூமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ நம்ம கிட்ட இது பண்ணுறதுக்கு நிறைய மணி வேணும், நிறைய அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் இந்த வேல இருந்து நம்மளால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 விதமானது பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஸ்கில் இருந்தாலோ உங்களுக்கு ஒரு புக் எழுதுற பழக்கம் இருந்தாலோ அது கூட அதுல வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கில்லையும் உங்க டைமையும் யூஸ் பண்ணி நீங்க அதாவது மணி மேக் பண்றது. யூடியூப்ல வீடியோஸ் பண்றதோ, நெக்ஸ்ட் உங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதோ, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும். செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா டிவிடெண்ட். நீங்க வச்சிருக்க ஸ்டாக்ல இருந்து வர ரெகுலரா வர டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு பாசிவ் இன்கம். மூணாவது பாத்தீங்கன்னா ரீட்ஸ். ரீட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரியான ரீட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கான அவங்க கொடுக்குற டிவிடெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ். ஸோ இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் இல்லாட்டினா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்க ஜி செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர்த். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொன்ன மாதிரி ரெண்டல் இன்கம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. ₹0 இருந்தா கூட நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா லாஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பெரிய இன்கம் தேவை. ஸோ நீங்க இதுல எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ உங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகும், உங்களுக்கு எதுல வந்து ஸ்கில்ஸ் இருக்குன்றதை நீங்க நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்றது பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ சீக்கிரமா பினான்சியலா
இண்டிபெண்டன்ட் ஆக முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட மோர் தென் 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தா தான் பண்ண முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து நீங்க ஆஃபீஸ் போறீங்கல்ல, அந்த ஒரு இன்கம் தான் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதுதான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருந்துச்சுன்னா, இன்கேஸ் அந்த வேலை நாளைக்கே பெர்மனன்ட் இல்ல, இப்ப இருக்க ஏஐ மாரி சிச்சுவேஷன்ல இல்லன்னா, உங்களால 1 மந்த்துக்கு உங்களால சர்வை பண்ண முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நீங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பாசிவ் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நீங்க பாசிவ் இன்கம் ஏதாவது ட்ரை பண்ணலன்னா, இப்பவே ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களுக்கு எது வந்து லாங் டேர்ம்ல இருக்கணும் பார்க்கணும். ஏன்னா, பாசிவ் இன்கம்ல இருந்து ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க பாசிவ் இன்கம் சைடே போக மாட்டீங்க. ஏன்னா, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், என்னால அது முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். நெக்ஸ்ட் டைம் நீங்க அதை ட்ரை பண்ண போனா கூட இல்ல இல்ல இது நமக்கு நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி உங்களை டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிமோட்டிவேட் ஆனீங்கன்னா நீங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஒரு பாசிவ் இன்கமும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுதுக்கு நீங்க அதுக்கான டைமும் அதுக்கான எஃபோர்ட்ஸும் நீங்க போட்டுதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு அது வந்துடாது. ஆனா ஒன்ஸ் அது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா அது ரொம்ப லாங் டேர்முக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்க இப்பவே அதை ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா இந்த டைம்ல தான் உங்களுக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மோட்டிவேஷன் இருக்காது. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்பயே ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி பாசிவ் இன்கம் நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி பண்றீங்க இதெல்லாமே ஒரு கம்யூனிட்டியா நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.